ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இந்த சம்மருக்கு நம்ம மகாபலிபுரம் சுற்றி பார்க்க போகிறோம். போகிற வழியில் என்னென்ன உணவு வகைகள் இருக்குது அதை தான் சுவைக்க போகிறோம். ஸோ இந்த ஓஎம்ஆர் சாலை முழுக்க பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய அண்டாக்கள் இருக்குது. அதில் கேழ்வரகு கூழ், அடுத்தது பண்ண கம்பு கூழ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதெல்லாம் டேஸ்ட் பண்ணணுன்னுட்டு. வாங்க இந்த ஓஎம்ஆர் சாலையில் ஒரு கடையில் இறங்கி நம்ம குடிச்சு பார்ப்போம். அடுத்தது நம்ம மகாபலிபுரம் போய் சுற்றி பார்க்கலாம். கண்டினியூவாக வரக்கூடிய ட்ராவல் விலாக்லாம் பார்க்கணுன்னும் போது விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்கள் பண்ணக்கூடிய ட்ராவல் விலாக் எந்தளவுக்கு ஊக்கப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு பெண்களோட ட்ராவல் விலாகையும் ஊக்கப்படுத்துங்க. கேழ்வரகு கூழுன்னும் போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, கஞ்சி வடிச்சிட்டு அதில் கேழ்வரகு மாவை ஊற வச்சுட்டு காலையில் நைட் அதை காய்ச்சிட்டு அடுத்த நாள் காலையில் தயிர் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம குடிப்போம். இப்போ என்ன கூழ் அண்ணா இது? கேப்ப கூழ். ஓகே, என்னென்ன போடுவீங்க இதில்? இதில் கேழ்வரகு மாவும் ரைஸும் ரெண்டு மிக்ஸு. ஓகே, எப்படி செய்வீங்க இது? செய்யும்போது வந்து ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சுட்டு மறுநாள் சாயந்தரம் தான் இதை ஆக்கணும். எப்படி அந்த ஒரு நைட்டு ஒரு பகல் வந்து ஊறணும் மாவு. என்ன மாவு? கேழ்வரகு மாவு. ஓகே ஓகே, எப்படி செய்வீங்க அது? இப்போ புதுசாக செய்கிறன்றவங்களுக்கு எப்படி சொல்கிறீங்க அது? செய்முறை வந்து சாயந்தரம் வந்து அதான் இன்னைக்கு சாயந்தரம் ஊற வச்சுன்னா நாளைக்கு சாயந்தரம் தான் இதை ஆக்கணும். இது மாவை. ஓகே ஓகே, அதாவது நமக்கு 2 பேர் இருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி அரிசி எடுத்துக்கணும். இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா எவ்வளோ மாவு எடுத்துக்கலாம்? ஒரு 2 கை எடுத்துக்கலாம். 2 கை அளவுக்கு. ஒரு கிளாஸ் அரிசி போடலாம். பச்சரிசியா? பச்சரிசி போடலாம். போடலாம், நல்லா இருக்கும். பச்சரிசி போட்டால் சரி. தேய்ச்சிட்டு மறுநாள் காலையில் தான் அரைக்கணும். ஓகே, இப்போ வந்து கேழ்வரகு மாவு வந்து புளிக்க வச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் இப்போ செய்யறது என்னைக்கு செய்வீங்க? இன்னைக்கு சாயந்தரம் புளிக்க வச்சா நாளைக்கு சாயந்தரம் தான் ஆக்கணும். ஒரு நைட்டு ஒரு பகல் ஊறணும். ஓகே, இப்போ அடுத்த நாள் நைட்டு எப்படி செய்ய ஆரம்பிப்பீங்க? சாயந்தரம் அதான் தண்ணியை வச்சுட்டு எப்படி நம்ம சாப்பாடு செய்வோமோ அதே மாதிரி வந்து அரிசியை போட்டு அந்த அரிசி வெந்த உடனே அந்த மாவை வச்சு துடுக்க வச்சு கிட்டணும். ஓகே ஓகே ஓகே, துடுக்க வச்சு கிட்டினாக்கா அது நல்லா கொதிச்ச உடனே இறக்கி வச்சிடணும். சரி, இப்போ அந்த மாவு நல்லா எப்படி வெந்திருக்கு நமக்கு எப்படி தெரியும்? கொதிக்கும். இப்போ எப்படி நம்ம சோறு எடுத்தா கொதிக்குது, அதே மாதிரி கொதிக்கும். கொச்ச உடனே வெந்துச்சுனா இருக்கும். சரி, இப்போ புதுசாக செய்கிறவங்க ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாமா? ஆமாம், ஒரு கொதி வந்தோடனே அதாவது பெறலாம். அந்த கூழ் ஆகப்பட்டது இப்படி அப்படியே பெறலாம் அப்படியே கொதிக்கும். கொச்ச உடனே அது வெந்துச்சுனா இருக்கும். ஸோ ஒரு கொதி வந்தோடனே ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதை நம்ம சாப்பிட்றோன்னும் போது என்ன நன்மை? இது சாப்பிட்றோம்னால முதல் வந்து கிட்னி பிரச்சனை வராது. கிட்னி வந்து யூரின் வந்து நல்லா நார்மலாக நல்லா இருக்கும். கல் இருந்தாக்கா உள்ள வெளியே வந்துடும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இது. சரி சரி சரி. அதுக்கப்புறம் கொழுப்பு சக்தியை குறைக்கும். சரி சரி. இப்போ வாக்கிங் போயிட்டு எல்லாம் வந்து உங்ககிட்ட குடிப்பாங்கன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, காட்டுங்க. இப்போ இது ஒரு சொம்பு எவ்வளோ அண்ணா? 20 ரூபாய். ஒரு சொம்பு 20 ரூபா. இப்போ இதில் கேழ்வரகு மட்டும் போட்டிருக்கீங்க, கம்பு போடல? கம்பு போடுங்க. ஸோ இப்போ கம்பு தனியாக காய்ச்சுவீங்க, கேழ்வரகு தனியாக காய்ச்சுவீங்க? ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, ரெண்டுமே அதாவது 2 மாவும் ஒன்றா ஊற்றுவாங்க. சரி 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 சரி. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு தொட்டுக்க என்னென்ன வச்சுருக்கீங்க? மிளகாய், மாங்காய், புதினா, நார்த்தங்காய், எலுமிச்சை. காட்டுங்க. ஸோ இத்தனை சைட் டிஷ்ஷாக காட்டுங்க. அந்த ஊறுகாய் மிளகா வைப்பாங்களே அது காட்டுங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு 20 ரூபாய்க்கு கூழ் வாங்குறோன்னும் போது இத்தனை சைட் டிஷ் கொடுக்குறீங்க. யாராருக்குன்னா நான் உண்மையில் எல்லாரும் எல்லாம் வேணுமாலாம் சில பேர் வாங்கிப்பாங்க. சில பேர் ஒன்று தான் போல, சில பேர் எதுவுமே வேணான்னு சொல்லி குடிப்பாங்க. ஒரு டைப். சரிங்க. ஸோ இப்போ வாக்கிங் போயிட்டு வரவங்க வந்து உங்ககிட்ட டெய்லி குடிப்பாங்கன்னுங்க. ஆமாம். ஸோ வீட்டில் அவங்க போய் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வேலையே இருக்காது. வரவங்க எல்லாம் எல்லாருமே குடிப்பாங்க. நல்லா ஊறுகாய் பார்க்கும்போதே எனக்கு நாக்கு ஊறுது. இத்தனை சைட் டிஷ் வச்சுருக்கீங்க. புதினா ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 2 3 4 5 6 சைட் டிஷ்ஷு. இது என்ன அண்ணா? இது புளி ஊறுகாய். புளி ஊறுகாவா? பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து மாங்காய் ஊறுகாய். இது நார்த்தங்காய். இது எலுமிச்சை ஊறுகாய். ஓகே. புதினா, இது மிளகாய். புதினா வந்து அன்னன்னைக்கு அரைப்பீங்களா? ஆமாம். சரி சரி சரி. ஸோ இந்த ஊறுகாய் தவிர மற்றதெல்லாம் அன்னன்னைக்கு அரைச்சிக்கிறீங்க. பார்க்கவே செம்ம அட்டகாசமாக இருக்குது. ஸோ இதை குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த கூழ் காட்டுங்கண்ணா. ஸோ எனக்கு ஒரு சொம்பு போல் கொடுங்க. அதை நான் குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே டேஸ்ட் பண்ண அந்த கேழ்வரகு கூழ் பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் அம்மா காய்ச்சுற மாதிரி அதே சுவையில் இருந்தது. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் பயணம் செய்யும் இடங்களில் நல்ல பெரிய பெரிய ஹோட்டலில் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, இதை மாதிரி சாலை ஓரங்களில் நிறைய கேழ்வரகு கம்பு கூழ் பார்த்திங்கன்னா குடிங்க.
இந்த மாதிரி கூழ் வகைகள் குடிக்கும்பொழுது அவங்களுக்கும் லாபம், நம்மளோட உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நுங்கு எங்கே இருக்குது, அடுத்தது ஒவ்வொரு உணவுகளாக தேடி தேடி சுவைக்க போகிறோம். மகாபலிபுரம் போகிறோன்னும் பொழுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சலசயன பெருமாள் அங்கே போயிட்டு நம்ம சுவாமியை பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக அர்ஜுனன் தபசு, லைட் ஹவுஸ், 5 ரதம், அடுத்தபடி நம்ம லாஸ்ட்டாக தான் கடற்கரை கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்றத அடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம மகாபலிபுரம் வந்தாச்சு. நம்மளை வரவேற்கும் விதமாக நிறைய சிலைகள், சிற்பங்கள் இந்த சாலை முழுக்க இருக்கும். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா விற்பனைக்காக வச்சுருக்காங்க. கோவில்களுக்கு வேணும்னும் பொழுது இங்கே தான் பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுப்பாங்க. இதை மாதிரி புத்தர் சிலைகள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய பங்களா டைப் வீடுகளில் கார்டனில் வைக்கிறதுக்கும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி முழுக்க நம்ம இந்த மகாபலிபுரம் தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இடத்தையும் தனித்தனி பதிவுகளாக போடுறேன். ஆலயங்கள் தனிப்பதிவு, இந்த மாதிரி சிற்பங்கள் தனிப்பதிவு. ஸோ கண்டினியூவாக வரக்கூடிய இந்த பதிவுகள் பார்க்குறதுக்கு மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய ஆலயங்கள் வரப்போகுது. லைட்டாக என்ன பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டனை அழுத்திட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள்.